வணக்கம் என் அன்பு உறவுகளே. இன்னைக்கு வெஜ் மஞ்சூரியன் செய்து காமிக்க போறேன். காலிஃப்ளவர்ல வாங்கிறதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துக்கலாம். காலிஃப்ளவர் வெஜ் மஞ்சூரியனுக்கு தேவையான பொருட்கள்: காலிஃப்ளவர், வெங்காயம் இந்த மாதிரி வெட்டி கொள்ளணும், கொத்தமல்லி தழை, இஞ்சி பூண்டு விழுது, வெங்காயத்தாள், கறிமிளகாய். கொடமிளகாய் போட்டு செஞ்சால் இன்னும் மிகவும் சுவையாக இருக்கும். கறிமிளகாயும் இந்த மாதிரி வெட்டி கொள்ளணும். சோயா சாஸ், சில்லி சாஸ், கார்ன்ஃப்ளவர், மைதா மாவு, மிளகாய்த்தூள், மிளகுத்தூள், உப்புத்தூள். முதல்ல வெஜ் மஞ்சூரியனுக்கு இந்த காலிஃப்ளவர் பொடிச்சு எடுத்துக்கொள்றதுக்கு தேவையான கலவைகளை செய்து கொள்வோம். மிளகாய்த்தூள், மிளகுத்தூள், தேவையான உப்பு, கார்ன்ஃப்ளவர், கோதுமை மா, இதில் அனைத்தையும் சேர்த்து நல்லா கலந்து கொள்வோம். இப்போ பொன்னிறமாக அந்த காலிஃப்ளவரை பொடிச்சு எடுத்துக்கொள்வோம். உங்களோட பாத்திரத்தில் எண்ணெய் சேர்த்து இஞ்சி பூண்டு விழுந்து சேர்த்துக்கொள்வோம். ஒரு வெங்காயத்தை சேர்த்துக்கொள்வோம். குடமிளகாய் இல்லாதவங்க கறிமிளகாய் சேர்த்துக்கொள்ளலாம். விதையை எடுத்து துப்புராக்கி இப்படி கட் பண்ணிக்கணும். சோயா சாஸ் சேர்த்துக்கொள்வோம். இதோட டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கொள்வோம். காரம் விரும்புகிறவங்க நம்ம மிளகாய் சாஸ் சேர்த்து செஞ்சு கொள்ளலாம். நம்ம தேவையான உப்பு சேர்த்துக்கொள்வோம். நம்ம காலிஃப்ளவருக்கு பொரிக்கிறதுக்கு உப்பு சேர்த்துக்கோ, அதனால உப்பை சரி பார்த்துக்கிட்டு தேவையான சேர்த்துக்கொள்ளும். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கொள்ளும். பொரித்து எடுத்த காலிஃப்ளவர் சேர்த்துக்கொள்ளும். கடைசியாக நம்ம நறுக்கி வைத்த இந்த வெங்காயத்தலை சேர்த்து இறக்கிக்கொள்ளும். சுவையான வெஜ் காலிஃப்ளவர் மஞ்சூரியன் ரெடி. இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஏஜி கிச்சன் தமிழ் விலாக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.